மே மாதம் 21ஆம் தேதி பாஸ்கா காலத்தின் 7ஆம் வாரம் வியாழக்கிழமை. முதல் வாசகம் திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 22 இறைவசனம் 30 மற்றும் அதிகாரம் 23 இறைவசனங்கள் 6 முதல் 11 முடிய. அந்நாட்களில் யூதர்கள் பவுல் மீது என்ன குற்றம் சுமத்துகிறார்கள் என்பதை உறுதியாக அறிய ஆயிரத்தவர் தலைவர் விரும்பினார். எனவே மறுநாள் தலைமை குருக்களும் தலைமைச் சங்கத்தினர் அனைவரும் கூடி வருமாறு அவர் ஆணை பிறப்பித்து பவுலை சிறையிலிருந்து கொண்டு வந்து அவர்கள் முன் நிறுத்தினார். அவர்களுள் ஒரு பகுதியினர் சதுசேயர் என்றும் மறுபகுதியினர் பரிசேயர் என்றும் பவுல் அறிந்து, சகோதரரே, நான் ஒரு பரிசேயன், பரிசேய மரபில் பிறந்தவன், இறந்தோர் உயிர்த்தெழுவர் என்னும் எதிர்நோக்கின் பொருட்டு விசாரிக்கப்படுகிறேன் என்று தலைமைச் சங்கத்தின் முன் உரத்த குரலில் கூறினார். அவர் இப்படி சொன்னபோது பரிசேயருக்கும் சதுசேயருக்கும் இடையே வாக்குவாதம் எழுந்தது. எனவே அங்கு திரண்டிருந்தோர் இரண்டாக பிரிந்தனர். சதுசேய பிரிவினர் வானதூதரும் உயிர்த்தெழுதல் ஆவிகள் ஆகியனவும் இல்லை என்று கூறி வந்தனர். பரிசேயர் இவை அனைத்தும் உண்டென ஏற்றுக்கொண்டனர். அங்கு பெருங்கூச்சல் எழுந்தது. பரிசேய பிரிவினைச் சேர்ந்த மறைநூல் அறிஞருள் சிலர் எழுந்து, இவரிடம் தவறொன்றையும் காணோமே, வானதூதர் ஒருவரோ ஓர் ஆவியோ இவரோடு பேசியிருக்கலாம் அல்லவா என வாதாடினர். வாக்குவாதம் முற்றவே அவர்கள் பவுலை பீய்த்தெறிந்து விடுவர் என ஆயிரத்தவர் தலைவர் அஞ்சி படைவீரரை வரச் சொல்லி அவரை அவர்கள் நடுவிலிருந்து பிடித்து கோட்டைக்குள் கூட்டிக் கொண்டு செல்லுமாறு ஆணை பிறப்பித்தார். மறுநாள் இரவு ஆண்டவர் அவர் அருகில் நின்று, துணிவோடிரும், எருசலேமில் என்னை பற்றி சான்று பகர்ந்தது போல ரோமையிலும் நீர் சான்று பகர வேண்டும் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். அனைவரும் முழுமையாய் ஒன்றித்திருப்பார்களாக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 17 இறை வார்த்தைகள் 20 முதல் 26 வரை. அக்காலத்தில் இயேசு வானத்தை அண்ணாந்து பார்த்து வேண்டியது, தந்தையே, என் சீடர்களுக்காக மட்டும் நான் வேண்டவில்லை, அவர்களுடைய வார்த்தையின் வழியாக என்னிடம் நம்பிக்கை கொள்வோருக்காகவும் வேண்டுகிறேன். எல்லோரும் ஒன்றாயிருப்பார்களாக. தந்தையே, நீர் என்னுள்ளும் நான் உம்முள்ளும் இருப்பது போல் அவர்களும் ஒன்றாய் இருப்பார்களாக. இதனால் நீரே என்னை அனுப்பினீர் என்று உலகம் நம்பும். நாம் ஒன்றாய் இருப்பது போல் அவர்களும் ஒன்றாய் இருக்குமாறு நீர் எனக்கு அருளிய மாட்சியை நான் அவர்களுக்கு அளித்தேன். இவ்வாறு நான் அவர்களுள்ளும் நீர் என்னுள்ளும் இருப்பதால் அவர்களும் முழுமையாய் ஒன்றித்திருப்பார்களாக. இதனால் நீரே என்னை அனுப்பினீர் எனவும் நீர் என் மீது அன்பு கொண்டுள்ளது போல் அவர்கள் மீதும் அன்பு கொண்டுள்ளீர் எனவும் உலகு அறிந்து கொள்ளும். தந்தையே, உலகம் தோன்றும் முன்னே நீர் என் மீது அன்பு கொண்டு எனக்கு மாட்சி அளித்தீர். நீர் என்னிடம் ஒப்படைத்தவர்கள் என் மாட்சியை காணுமாறு அவர்களும் நான் இருக்கும் இடத்திலேயே என்னோடு இருக்க வேண்டும் என விரும்புகிறேன். நீதியுள்ள தந்தையே, உலகு உம்மை அறியவில்லை, ஆனால் நான் உம்மை அறிந்துள்ளேன். நீரே என்னை அனுப்பினீர் என அவர்களும் அறிந்து கொண்டார்கள். நான் அவர்களோடு இணைந்திருக்கவும் நீர் என் மீது கொண்டுள்ள அன்பு அவர்கள் மீது இருக்கவும் உம்மை பற்றி அவர்களுக்கு அறிவித்தேன், இன்னும் அறிவிப்பேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். அன்புக்குரியவர்களே, இந்த உலகில் பிறந்த எல்லா மனிதர்களுமே தனித்தன்மை வாய்ந்தவர்கள். இப்பூவுலகில் உள்ள எந்த இரு மனிதரும் எல்லாவற்றிலும் ஒரே மாதிரி இருப்பது கிடையாது. உடல் அளவில் ஓரளவு ஒற்றுமை இருந்தால் சிந்தனை அளவில் வேற்றுமைகள் இருக்கும். சிந்தனைகள் அளவில் ஓரளவு ஒத்துப்போகக்கூடியவர்களாக இருந்தால் உணர்வு அளவில் பாரதூர வித்தியாசங்கள் இருக்கும். மனிதர்களது தனித்தன்மைகளே அவர்களுக்கிடையேயான வித்தியாசங்களுக்கும் வேறுபாடுகளுக்கும் காரணமாக இருக்கின்றன. இத்தகைய தனித்தன்மை ஒரு பக்கம் மனிதர்களுக்கு கொடுக்கப்பட்ட கொடையாக இருந்தாலும், இதே தனித்தன்மை இன்னொரு பக்கம் மனிதர்களுக்கிடையேயான பல்வேறுபட்ட பிரச்சனைகளுக்கான காரணமாகவும் இருக்கின்றது. முக்கியமாக குடும்ப மற்றும் குழும வாழ்வில் ஒற்றுமையாக இருப்பதற்கான தடையாக நம் தனித்தன்மை இருப்பது போல தெரிகின்றது. ஒற்றுமையாக வாழ்வதற்கு மனிதர்களிடம் இருக்கின்ற தனித்தன்மை தடையா தடமா என்று சிந்தித்து பார்க்கலாம். தனித்தன்மைக்கும் ஒற்றுமைக்கும் இடையேயான உறவை 3 கோணங்களில் அணுகலாம்.
முதலாவதாக தனித்தன்மையை ஒற்றுமைக்கான எதிரியாக பார்ப்பது. தனித்தன்மையோடு வித்தியாசமாகவும் ஒரே இடத்தில் இருக்கிற பலரும் சிந்திக்கும் போதும் செயல்படும் போதும் குழும ஒற்றுமை பாதிக்கப்படுகிறது என்று எண்ணுகிறவர்கள் இந்த குழுவை சார்ந்தவர்கள். எனவே குடும்பத்தில் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்றால் தன்னைப் போலவே தன் மனைவியும் சிந்திக்க வேண்டும் என்று கணவனும், தன்னைப் போலவே தன் கணவனும் சிந்திக்க வேண்டும் என்று மனைவியும் எதிர்பார்க்கின்றனர். இரண்டாவது பார்வை, தனித்தன்மைகளின் காரணமாக பிரச்சனைகள் வந்தாலும் அதற்கு மத்தியிலும் ஒற்றுமையாக வாழ்வது சாத்தியம் என்ற அணுகுமுறையை கொண்டிருப்பது. மனிதர்கள் இணைந்து வாழுகிற பொழுது அவர்களது தனித்தன்மையை பொறுத்தவரையில் அவர்களை இணைக்கின்ற அம்சங்களும் உண்டு, வேறுபடுத்துகிற அம்சங்களும் உண்டு. இணைக்கின்ற அம்சங்கள் வழியாக ஒற்றுமையை அதிகப்படுத்தி, வேறுபடுத்துகின்ற அம்சங்களை கவனமாக தவிர்ப்பதன் வழியாக பிரச்சனைகளை தவிர்க்கலாம் என்கிற அணுகுமுறை இது. வேறுபாடுகள் இருந்தாலும் அதற்கு மத்தியிலும் ஒற்றுமையாக வாழ முடியும் என்ற பார்வை இங்கு இழையோடுகிறது. அன்பிற்குரியவர்களே, இந்த முதல் 2 பார்வைகளும் முழுமையான பார்வைகள் அல்ல. இத்தகைய பார்வைகள் நம்மிடம் இருந்தது என்றால் குழுமத்தில் பிரச்சனைகள் தான் வரும். 3வது பார்வை, இதுவே முழுமையான பார்வை. தனித்தன்மையை ஒற்றுமைக்கான எதிர்ப்பதமாக பாராமல் அதை ஒற்றுமைக்கான வழியாக பார்ப்பது. மனிதர்களாகிய நாம் தனித்தன்மைகளோடும் வித்தியாசங்களோடும் படைக்கப்பட்டிருப்பது அனைவரும் ஒன்றாக இணைந்து முழுமையை நோக்கி பயணிக்க வேண்டும் என்பதற்காகத்தான். ஒரு பிரச்சனையை மற்றவர் பார்க்கும் விதத்தில் நாம் பார்ப்பதில்லை, நாம் பார்க்கும் விதத்தில் மற்றவர்கள் பார்ப்பதில்லை. எனவே இருவரும் இணைந்து ஒரு பிரச்சனையை பார்க்கின்ற பொழுது பிரச்சனையை பற்றிய முழுமையான பார்வை நமக்கு கிடைக்கிறது. இது முழுமையான தீர்வை கொடுப்பதற்கு நமக்கு உதவியாக இருக்கிறது. எனவே முழுமையான வாழ்வு என்பது நமது தனித்தன்மைகளின் நோக்கத்தை சரியாக புரிந்து கொண்டு அவற்றை மூலதனமாக மாற்றுவதால் நமக்கு கிடைப்பது என்கிற பார்வை இங்கு இருக்கிறது. இன்றைய நற்செய்தியில் இறைமகன் இயேசு மனித ஒற்றுமைக்கான அடிப்படையாக கருதுவது இறைவனில் காணப்படும் ஒற்றுமையை. அதாவது 3 ஆட்களாகவும் ஒரே கடவுளாகவும் இருக்கும் 3 கடவுளிடம் காணப்படும் ஒற்றுமையைப் போல நம்மிடம் ஒற்றுமை காணப்பட வேண்டும் என்று மன்றாடுகிறார். இந்த ஒற்றுமை 3 கடவுளில் காணப்படக்கூடிய ஒற்றுமையானது மேலே குறிப்பிடப்பட்ட 3வது வகை ஒற்றுமையாகும். அதாவது தந்தை, மகன், தூய் ஆவியாராக இருக்கிற அவர்கள் ஆழ்தன்மையில் தனித்தன்மை வாய்ந்தவர்களாகவும் வித்தியாசமானவர்களாகவும் இருந்தாலும் அவற்றையெல்லாம் படைப்பு திறனோடு ஒருங்கிணைத்து இறைமையில் ஒருவராக இருக்கின்றனர். எனவே இத்தகைய ஒற்றுமையிலிருந்தே நமது ஒற்றுமை புறப்பட வேண்டும். மனிதர்களாகிய நமக்கிடையே உடல் அளவிலும் சிந்தனை அளவிலும் உணர்வு அளவிலும் வேறுபாடுகள் இருந்தாலும் நமக்குள் இருக்கின்ற இறை பிரசன்னமாகிய தூய ஆவியின் தூண்டுதலின்படி வாழுகின்ற பொழுது நம் வித்தியாசங்கள் ஒருவர் மற்றவரை முழுமைப்படுத்துவதற்கான காரணமாக மாறி ஒற்றுமைக்கான காரணியாகவும் மாறிவிடுகின்றன. மன்றாடுவோமாக. இறைவா, எங்களது தனித்தன்மைகளையும் ஒற்றுமையுணர்வையும் ஒரு சேர இணைத்து முன்னெடுத்துச் செல்வதற்கான ஞானத்தை எமக்கு தருவீராக. ஆமேன். சபையின் நடுவில் பவுல் துணிவாய் நின்றார். உயிர்த்தெழும் நம்பிக்கையை உலகிற்கு சொன்னார். சோதனை வந்தாலும் அஞ்சாமல் சென்றார். நான் உன்னுடன் இருக்கிறேன் என்றீர் ஆண்டவரே. இருள் சூழ்ந்த வேளையில் ஒளியாக வந்தீர். இடுக்கண் நேரங்களிலும் பலமாய் நின்றீர். உம் சாட்சியாக எங்களை மாற்றிடுமே. உண்மையின் பாதையில் நடத்திடுமே. உம் வார்த்தை எங்கள் உயிராக
செய்யும் இயேசுவே. துன்பத்தில் துணிவாய் நிற்கும் நம்பிக்கையே, உம்மோடு நாங்கள் என்றும் ஒன்றாயிருப்போம். அனைவரும் ஒன்றாயிருப்பார்களாக என்றே அன்பினால் உலகம் உம்மை அறியச் சொன்னீர். தந்தை தந்த மகிமையை எமக்கும் அளித்தீர். உம் அன்பில் நிலைத்திருக்க அழைத்தீர் இயேசுவே. பிரிவுகள் நீங்கி சமாதானம் மலரட்டும். சகோதர அன்பால் திருச்சபை வளரட்டும். உம் இதய ஜெபம் எங்களில் நிறைவேறட்டும். ஒன்றுபட்ட மக்களாய் வாழ அருள் புரிவீர். உம் அன்பே எங்கள் வாழ்வு, உம் சமாதானம் எங்கள் நம்பிக்கை. உம்மில் ஒன்றாய் இணைந்திடுவோம் இயேசுவே. ஐயோ இயேசுவே. ஒன்றாய் எங்களை இணைத்திடும் ஆண்டவரே, உம் அன்பினில் வாழச் செய்யும் இயேசுவே. உலகம் காணட்டும் மகிமையை. உம்மோடு நாங்கள் என்றும் ஒன்றாயிருப்போம். உம்மில் ஒன்றாய் என்றும் ஒன்றாயிருப்போம்.